அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 6வது வீடு சந்திரன்றதுனால, இவங்க வந்து பொதுவா வந்து எல்லாத்துக்குமே மனசு கவலைப்படுறவங்கள்ட்ட இருந்து விலகிடுவாங்க. ஒருத்தங்க கவலைப்படுறாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. பட் அவங்க அவங்கள இது பண்ணணுன்றது இல்ல. இவங்களுக்கு என்னன்னா, அது கவலை பிடிக்காது. இவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுறதெல்லாம் பிடிக்காது. எப்பவுமே மனசு ரொம்ப அ கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. மத்தவங்களுக்கு உதவி பண்றதுலயும் நல்ல இதுவா இருப்பாங்க. நெனச்சாங்கன்னா நல்ல உதவி பண்ணுவாங்க. அது மாரி உதவி பண்றதுல இவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவானால 5வது வீட்டுக்கு அதிபதி புதனா இருக்காரு. அதே மாரி 10வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயா இருக்காரு. ஸோ, அதனால பொதுவா வந்து இவங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி குருன்றதுனால, இவங்களும் வந்து பொதுவா ராசிக்கு அதிபதி சனின்றதுனால வக்கீல் தொழில்கள், அது மாரி பிசினஸ் இந்த கும்பராசி வந்து நெறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். காரணம் என்ன? அவங்க 2வது வீட்டுக்கு தனாதிபதி வந்து குரு பகவான். லாபாதிபதியும் குரு பகவான். அதே மாரி இவங்க பிளான் பண்ற மாரி நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க.